அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் இருந்து வருகிறார். இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவர் கல்வியறிவு, வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவும் திகழ்ந்து வருகின்றார். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக அவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நட்சத்திர இடமாற்றம், அஸ்தமனம், உதயம், வக்ர நிவர்த்தி, வக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளும் மிகவும் முக்கியமானதாகும். அந்த வகையில் வருகின்ற மே 31ஆம் தேதி புதன் பயிற்சியானது நிகழவிருக்கின்றது. இது அனைத்து ராசிகளிலும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிக்காரர்கள் விபரீத ராஜயோகத்தையும் பெறுவார்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சியானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது, இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பதிவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாத கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் கிரகம்தான் புதன். ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் கிரகம். புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும். இதனால் சூரியன் பயிற்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போ இந்த புதன் பயிற்சியானது நடக்கும். மேஷ ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு சூரியன் பயிற்சி 2024 மே 14ஆம் தேதியன்று நடந்தது. மேஷ ராசியில் புதன் பயிற்சியாகி உள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷப ராசிக்கு செல்லவிருக்கிறார். உங்கள் ராசியிலேயே புதன் சஞ்சரிக்கும் காலம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கலவையான பலனையை கொடுக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும், பேச்சு சாதுரியமாக மாறும், பேசிய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ஆனாலும் நோய், கடன், எதிரி ஆகியவற்றின் அதிபதியான புதன் ராசியில் இருப்பது ரகசிய எதிரிகள் ஏற்படலாம். திடீரென்று கடனிலும் சிக்கிக்கொள்ளலாம். உடல் நல பாதிப்புகளும் உண்டாகலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் அதிக கடன் கொடுக்க வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய எந்த ஒரு வேலைகளையும் அடுத்த நாள் வரை ஒத்திவைப்பதை தவிருங்கள். இல்லையெனில் பெரிய இழப்புகளை சந்திக்க நேரலாம். வெளிநாட்டில் தொழில் வியாபாரம் செய்ய முயற்சிப்பவர்கள் எதிர்பார்த்த வெற்றி பெற ஒரு சிறு காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கலாம். ராசியில் சூரியன் வந்து அமர்வதால் கோபத்தை குறைக்க வேண்டும். அலுவலக வேலையில் இருப்பவர்கள் மூத்த சகோதரர்கள், சீனியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவி தரப்பில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். உறவுகள் வலுவடையும். மாதத்தின் 2வது வாரத்தில் திடீரென்று ஏதாவது சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணம் செல்ல நீங்கள் திட்டமிடலாம். இந்த காலகட்டத்தில் செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு நிதி வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமையாக இருந்தால் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த நேரத்தில் உங்கள் மனம் இந்த விஷயத்தில் ஒரு சில வருத்தமாக இருக்கும். இருப்பினும் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் உங்கள் கணவி மற்றும் மனைவி உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். எல்லா வகையான பிரச்சனைகளையும் சமாளிக்க உதவுவார்கள். உங்கள் தொழில் மற்றும் வேலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இருந்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எங்காவது கடனுக்கு விண்ணப்பித்து இருந்தால் அது உடனே கிடைத்துவிடும். கடன் வாங்குவதை இருந்தாலும் தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கலாம். வேலை செய்தாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் ஏமாற்றப்படலாம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். பற்களில் திடீரென வலி ஏற்படலாம். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இருப்பினும் நீங்கள் முன்பை விட அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உங்கள் உடல் உற்சாகமாக இருக்கும். மனமும் அமைதியாக இருக்கும். புதிய யோசனைகளும் சேரும். செலவுகள் அதிகரித்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆடம்பர வசதிகளும் பெருகும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும்.
மேலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்றி சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்கள் முருண்டு பிடித்தாலும் அனுசரித்து போங்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் அதிக கவனம் தேவை. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். அதிகாரிகளின் ஆதரவுகளை எதிர்பார்க்க முடியாது. அரசு பணியில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றதாகவே இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு 6ல் சஞ்சரிக்கும் கேது அளப்பரிய ஆற்றலை வழங்குவார். தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பணியாளர்களின் ஒத்துழைப்பால் லாபம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். வழக்கு விவகாரங்கள் வெற்றியாகும். பணியில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் பொன் பொருள் சேரும். வரவு அதிகரிக்கலாம். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். நீண்ட நாளாக பேசி பார்த்து விலக்கி வராத இடம் இந்த மாதம் வரும். பத்திரம் கையெழுத்தாகும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் சனியின் பார்வைக்கு ஆளாவதால் செயல்கள் எல்லாம் இழுபறியாகும். முயற்சி தள்ளி போகும். விடாமுயற்சியால் வெற்றியடைவீர்கள். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான எண்ணங்கள் நிறைவேறும். புதிய பதவி, புதிய பொறுப்பு வந்து சேரும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் மாதமாக இருக்க போகிறது. சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் யோகத்தை கொடுக்க போகிறார். பொன்னும் பொருளும் சேரும். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நெருக்கடி மறையும். 2ல் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயர்வதுடன் உடல் பாதிப்புகள் விலகும். பணியில் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி தீரும். தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் நடத்துவோர் உயர்வு பெறுவீர்கள். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவால் விருப்பங்கள் நிறைவேறும். வேலை தேடுவோரின் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு செல்வீர்கள். விளைச்சல் பொருள் அதிக விலை போகும். லாப சன்னியால் மூடி கிடந்த தொழில் மீண்டும் இயங்கலாம். உழைப்பவரின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரிகளில் படிக்க இடம் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 3 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்பஸ்தனத்தில் குரு பகவானுடன் இணைவதால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் உயரும். அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணியில் சந்தித்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அரசு வேலையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். லாப சனையால் தொழில் விருத்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி தடைகள் விலகும். பெண்களுக்கு இந்த காலம் யோகமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதிதான் புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். புதன் பகவான் ஒரு விசித்திர கிரகமாகும். செவ்வாயை போலவே புதனும் இரு ஆதிபத்திய கிரகமாகும். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம். அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரையாகும். பச்சை பயிறு என்பது புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது இன்னும் சிறப்பு. புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியது எல்லாம் புதன் பகவான் தந்தருளுவார்.
புதன்கிழமைகளில் புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும் புதன் பகவானை வழிபடலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.